இப்போ ஆனா திமுக என்ன செய்யுது அப்படின்னா, போறவங்க வரவங்க அறிவாலயத்துக்கு அந்த அந்த சாலையில போறவங்கள எல்லாம் கூப்பிட்டு கூட நீங்க அவங்க வந்து போற போக்குல அவங்க கூட்டணியில சேர்த்திப்பாங்கிற மாதிரி தான் இருந்தது. எடுத்துக்காட்டு என்னன்னா, 10 ஆண்டு காலமாக நீங்கள் வந்து ஒரு வீட்டு மாப்பிள்ளையாகவே மாறிவிட்ட இடதுசாரிகளும், விடுதலை சிறுத்தைகளும் இருக்காங்க. நீங்க இடதுசாரிகளை, விடுதலை சிறுத்தைகள் நீங்க பூரா நீங்க வந்து இந்த ஊடக விவாதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக காரங்கள விட மிக அதிகமா உருண்டு புரண்டு வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவங்க இந்த இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகளாகவும், விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவங்களாங்க இருக்காங்க. திமுகவுக்கு எப்போவெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ, அப்போவெல்லாம் அவர்கள் தங்கள் முதுகை கொடுத்து, முட்டுக் கொடுத்து திமுகவை காப்பாற்றி வருகிறவர்கள் இடதுசாரிகளும், அதேபோல இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். அவர்களை அதேபோல காங்கிரஸ் கட்சி, மிக முக்கியமா நம்ம காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி என்பது நீங்க மதச்சார்பற்ற அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சிறுபான்மை மக்களும், இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் காங்கிரஸ் தான் நம்புவாங்க. நீங்க பாஜக, காங்கிரஸ் 2 பேரும் நிக்கிறாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மை மக்கள் இருக்காங்கன்னா, அவங்க யாரை நோக்கி போவாங்கன்னா, இயல்பாகவே காங்கிரஸை நோக்கி போவாங்க. அங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. காங்கிரஸிடமும் ஒரு 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 மென்மையான மதவாதம் இருக்குன்னா, பாஜகவோட ஒப்பிடும்போது காங்கிரஸ் வந்து அதுக்கு சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணா இருக்கு. அப்படிப்பட்ட காங்கிரஸையும் சரி, கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு கூட்டணி தான் வலுவா இருக்கு. நாங்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் கலைந்திருக்கிறார்கள். கூட்டணியை வைத்தே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொன்ன மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள், இறுதியில வந்து பாத்தீங்கன்னா, யார் தங்கள் கூட்டணிக்கு வலு சேர்த்தார்களோ அவங்களை அவமானப்படுத்திட்டார். அவர்களையும் அசிங்கப்படுத்தி 4.5 விழுக்காடே நம்ம இருக்கக்கூடிய தேமுதிகவை கூட்டிட்டு வந்து சிவப்பு கம்பளம் விரித்து அவருக்கு வந்து தேமுதிகவிற்கு ஒரு இடத்தை கொடுத்து, இது இல்லாம ராஜ்யசபா சீட் கொடுத்து தூக்கி வந்து இடுப்புல அமர வைத்துக் கொண்டு விட்டார் மு.க.ஸ்டாலின். இது மிகப்பெரிய ஒரு அவமானம். யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கும், பிசிகவிற்கும், இடதுசாரிகளுக்கும். அவர்கள் அதையெல்லாம் தாண்டி அங்க நிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் நான் சொன்னதுல காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒரு மதச்சார்பற்ற ஒரு அமைப்புல நாங்க இருக்கோம். சனாதனத்துக்கு எதிரான ஒரு அமைப்புல இருக்கிறோம். அந்த ஒரு சின்னதூண்டு ஒரு பசையில ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அதுல ஒன்று. ஆக இதையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி இப்படியெல்லாம் வந்து தன்னுடைய கூட்டணியினருக்கு எடப்பாடியார் வந்து அப்படிலாம் அவர் ஒண்ணும் பெரிய அவமானம் எல்லாம் கொடுக்கல. யாரை கூட்டணியில் சேர்க்க வேண்டும்? விருப்பமுடையவர்கள் வாருங்கன்னு சொன்னாங்க. வந்தவர்களை முழுமையாக மரியாதை கொடுத்து அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதிமுகவில் நீங்க இப்ப ஏற்கனவே வந்து கடந்த தேர்தலில் 21 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. தேமுதிக ஒரு விழுக்க புள்ளி 49 தான். அது இல்லாம பார்த்தா 20 விழுக்காடு அதிமுக எடப்பாடி அவர்கள் கையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே நிரூபிச்சுட்டாரு அவரு. பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியில ஏற்கனவே ஒரு 10 விழுக்காடு அவங்க வாங்கிட்டாங்க. இப்பவே 30 விழுக்காடு வாக்குகள் அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜா அதிமுக வந்துருக்கு. அதன் பிறகு நீங்கள் வந்து தற்பொழுது அடுத்தடுத்து அதிமுகவினுடைய செயல் திட்டங்கள், அதனுடைய வாக்குறுதிகள்